பத்திரிக்கை அடிக்கிற கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு போய் 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ற மாதிரி எதுக்காவது பயன்படுமா? வாங்கி பாப்பாங்க, பார்த்துட்டு தூர போட்டுருவாங்க. வீட்டுல தண்ணி சிந்துச்சுன்னா இந்த பத்திரிக்கையை கொண்டு தான் முக்குறது. குழந்தை ஆயி போச்சுன்னா அந்த ஆயை துடைக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிக்கை உதவும். வேற எதுக்கு உதவ போகுது? அதுக்கு எதுக்கு 10 ரூபாய், அதுக்கு எதுக்கு 5 ரூபாய், அதுக்கு எதுக்கு 20 ரூபாய் நடக்குது? இதெல்லாம் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு பேர்லாம் போடுவாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் தீன்குல செல்வன் யார், அவருக்கு பட்டம். இந்த தீனுக்கு வேண்டி ரொம்ப பாடுபட்டார்ல, அவர் பேரை போட்டாவும். அடுத்து இந்த பக்கம் பெண்ணுக்கு தீன்குல செல்வி யாரு, அவ தீன்குல செல்வி. பள்ளிவாசல் ஊர்ல எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது. குர்ஆன் எடுத்து ஓதுமானா ஓத தெரியாது. 2 பேருக்கும் தான், 2 பேருக்குமே பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு தெரியாது. குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. ஆனா பட்டம் மட்டும் என்ன, தீன்குல. அவர் தீன்குல செல்வன், இவர் தீன்குல செல்வி. அது போக திருமண நேரத்தை அந்த பத்திரிகையில குறிப்பிடுவாங்க. பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில் இந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் சாயங்காலம் கல்யாணம் பண்ணா என்ன, அதே என்ன 10 12 மதியம் 1 மணி கல்யாணம்னு சொன்னா என்ன, நல்ல நேரம். எப்படி பிற சமுதாயத்தவர்கள் நாள் பார்த்து, நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, குறி பார்த்து, ஜோசியம் பார்த்து வைக்கிறார்களோ, அது அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி இஸ்லாம் என்கிற பேரில் நடைமுறையில புகுத்த முடியும்? முபாரக்கான வேலை, நல்ல நேரம் வேறு வார்த்தையில சொல்றாங்க. இது மூட நம்பிக்கை இல்லையா? இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திற்கு எதிரானது இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறைக்கு மாற்றம் இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தராத வீண் விரயத்தின் அடிப்படையில் பல பொருளாதாரங்களை செலவு செய்கிறார்கள். ஆடம்பரம், அனாச்சார செலவுகளுக்கு பத்திரிக்கை அடிக்கிற கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு போய் 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ற மாதிரி எதுக்காவது பயன்படுமா? வாங்கி பாப்பாங்க, பார்த்துட்டு தூர போட்டுருவாங்க. வீட்டுல தண்ணி சிந்துச்சுன்னா இந்த பத்திரிக்கையை கொண்டு தான் முக்குறது. குழந்தை ஆயி போச்சுன்னா அந்த ஆயை துடைக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிக்கை உதவும். வேற எதுக்கு உதவ போகுது? அதுக்கு எதுக்கு 10 ரூபாய், அதுக்கு எதுக்கு 5 ரூபாய், அதுக்கு எதுக்கு 20 ரூபாய் நடக்குது? இதெல்லாம் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு பேர்லாம் போடுவாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் தீன்குல செல்வன் யார், அவருக்கு பட்டம். இந்த தீனுக்கு வேண்டி ரொம்ப பாடுபட்டார்ல, அவர் பேரை போட்டாவும். அடுத்து இந்த பக்கம் பெண்ணுக்கு தீன்குல செல்வி யாரு, அவ தீன்குல செல்வி. பள்ளிவாசல் ஊர்ல எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது. குர்ஆன் எடுத்து ஓதுமானா ஓத தெரியாது. 2 பேருக்கும் தான், 2 பேருக்குமே பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு தெரியாது. குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. ஆனா பட்டம் மட்டும் என்ன, தீன்குல. அவர் தீன்குல செல்வன், இவர் தீன்குல செல்வி. அது போக திருமண நேரத்தை அந்த பத்திரிகையில குறிப்பிடுவாங்க. பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில் இந்த நேரத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் சாயங்காலம் கல்யாணம் பண்ணா என்ன, அதே என்ன 10 12 மதியம் 1 மணி கல்யாணம்னு சொன்னா என்ன, நல்ல நேரம். எப்படி பிற சமுதாயத்தவர்கள் நாள் பார்த்து, நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, குறி பார்த்து, ஜோசியம் பார்த்து வைக்கிறார்களோ, அது அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி இஸ்லாம் என்கிற பேரில் நடைமுறையில புகுத்த முடியும்? முபாரக்கான வேலை, நல்ல நேரம் வேறு வார்த்தையில சொல்றாங்க. இது மூட நம்பிக்கை இல்லையா? இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திற்கு எதிரானது இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறைக்கு மாற்றம் இல்லையா? நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தராத வீண் விரயத்தின் அடிப்படையில் பல பொருளாதாரங்களை செலவு செய்கிறார்கள். ஆடம்பரம், அனாச்சார